இயேசுவில் அன்புக்குரியவர்களை, பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு. பாதை மாறவில்லை, பயணி மாறினான் என்ற உணர்வை இன்று நமக்கு எடுத்து கூற விளைகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்தித்து எம்மாவூசு பாதையிலே மாற்றங்களை கண்டுகொண்ட சீடர்கள் நமக்கு எடுத்து கூறும் உண்மையை அறியலாம். எம்மாவூசு பாதை எரியும் இதயம் உயிரும் உண்மையை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பேதுருவும் திருத்தூதர்களும் உறுதியுடன் எழுந்து இயேசு உயிர்த்தார் என்று உலகிற்கு அறிவிக்கின்றார்கள். அவர் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகின்றார், நாம் வீணான வழிகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அது பொன்னாலும் வெள்ளியாலும் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களின் விலை மதிப்பில்லா இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையையும் எம்மாவுசு பாதையில் நடந்த சீடர்கள் அவரை அடையாளம் காணாத போதும் அவரின் வார்த்தையில் இதயம் எரிந்ததை அனுபவிக்கிறார்கள். ஆகவே அறியாமையிலிருந்து அறிவு, சந்தேகத்திலிருந்து சாட்சியம், துக்கத்திலிருந்து ஒரு வகையான திருப்பத்தை இன்றைய வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. பண்டைய தமிழ் இலக்கியம் இதை ஒழிக்கிறது. உண்மையுடையார் கண்ணே உலகம். உண்மையை உணர்ந்தவர்களுக்கே உலகின் அர்த்தம் தெரியும். எம்மாவுசு பாதையில் நடந்த சீடர்களும் இதேபோல் அவர்கள் கண்கள் மூடியிருந்தது, ஆனால் இதயம் திறந்திருந்தது. அவர்களின் வாழ்க்கை ஒரு துக்க பயணம், ஆனால் அந்த பயணம் இறுதியில் சாட்சியாக மாறியது. இயேசு கிறிஸ்து அவர்களின் உயிர்ப்பு ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் என்பதை நினைவுபடுத்துகிறது. இன்றைய ஞாயிறு பேதுரு பயந்த சீடத்திலிருந்து தைரியமான சாட்சியராக மாறினார். எம்மாவுசு சீடர்கள் துக்கத்திலிருந்து தீப்பொறி போல எரியும் இதயமாக மாறினர். நாம் சந்தேகத்திலிருந்து நம்பிக்கைக்கு அழைக்கப்படுகிறோம். இன்றைய மனிதன் எம்மாவுசு பாதையில் நடக்கிறான். தோல்வி வந்தால் இறைவன் எங்கே என்று கேட்கிறோம். நம்பிக்கை உடைந்தால் இது முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? அவர் நம்மோடு நடக்கிறார், நாம் அறியாத போதும். வேலை இழப்பு, உறவு சிக்கல், மன அழுத்தம், இவையெல்லாம் எம்மாவுசு பாதை தான். ஆனால் அந்த பாதையில் வார்த்தை கேட்கும்போது இதயம் எரிய வேண்டும். அப்பம் உடைக்கும் அனுபவத்தில் அவர் வெளிப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. எனவே மனிதன் சாதாரணமாக இருக்கிறான், ஆனால் அவனது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவது இறைவனின் அருள். எம்மாவுசு பாதை முடிவல்ல, அது ஒரு தொடக்கம் என்பதை இன்று நாம் உணர வேண்டும். இதயம் எரியட்டும், கண்கள் திறக்கட்டும், வாழ்க்கை சாட்சியாக மாறட்டும். இன்று நீ நடக்கும் பாதை எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னோடு நடக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ உணர்ந்தால் அது விசுவாசம், நீ பகிர்ந்தால் அது சாட்சி, நீ வாழ்ந்தால் அது உயிர்ப்பு என்பதை தான் வார்த்தை இன்று தெளிவுரையாக தருகிறது. உள்ளம் நன்றாக இருந்தால் உலகம் நன்றாகும். எம்மாவுசு பாதை அதையே நிரூபிக்கிறது. சுற்றுப்புறம் மாறவில்லை, ஆனால் உள்ளம் மாறியது. உலகமே புதிதாக தோன்றுகிறது. ஆரம்பத்தில் துக்கமும் குழப்பமும் தோல்வியும் இருந்தது, ஆனால் வார்த்தையில் கேட்ட அனுபவம் அவர்களை எரியும் சாட்சிகளாக உருவாக்குறது. அவர்களுடைய பயணம் வெளிப்புறம் மட்டுமல்ல, அது உள்ளார்ந்த மாற்றத்திற்கு அழைத்து சென்றது. அதே போல பேதுருவும் திருத்தூதர்களும் மறுத்தவர் அறிவித்தார், பயந்தவர் சாட்சியமாக மாறுகிறார்களாவா? எனவே நாம் நம்பிக்கையில்லாத மனம் தோல்வியை பார்க்கும், நம்பிக்கை உள்ள மனம் வாய்ப்பை பார்க்கும் என்று சொல்வார். ஒரு மனிதன் தினமும் அதே வழியில் வேலைக்கு சென்றான். அவன் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு நண்பன் சொன்னான், வழி மாற வேண்டாம், பார்வையை மாற்று. அடுத்த நாள் அவன் அதே பாதையில் சென்றான். ஆனால் இப்போது மரங்களை கவனித்தான், காற்றை அனுபவித்தான், வாழ்க்கையை ரசித்தான். பாதை மாறவில்லை, ஆனால் மனிதன் மாறினான் அல்லவா? எம்மாவுசு சீடர்களோடு கடவுள் நடக்கிறார்.
அவர்கள் அங்கு நடந்த பிரச்சனை குறித்து தான் பேசி கொண்டு சென்றார்களே தவிர அவர்களை மாற்ற வந்த இயேசுவின் செயல்களையும் அவர் செய்த அருமடையாளங்களையும் மறந்து போனார்கள். எம்மாவுசு பாதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், வாழ்க்கை மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உள்ளத்திலிருந்து தொடங்கும். இன்று நீ எந்த பாதையில் நடக்கிறாய்? துக்கமா, தோல்வியா, குழப்பமா? அப்படியானால் நினைவுக்குள் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார், உன்னோடு நடக்கிறார். பாதை மாற வேண்டாம், உங்க இதயம் எரியட்டும். அப்போது நீ பார்ப்பது மாறும், நீ பேசுவது மாறும், நீ வாழ்வது மாறும். அப்போ லைஃப்பை அப்டேட் பண்ணி ஃப்ரம் broken டு burning லைஃபுக்குள்ளே வாங்கும். ஜீசஸ் வாக்கிங் பார்ட்னராக நம்மோடு இருக்கிறார். நம்ம எதையும் இழந்துட்டோம், ஃபீலிங் லாஸ்ட், நத்திங் இஸ் ஒர்க்கிங், காட் இஸ் சைலண்ட். அதே மாதிரி சீடர்கள் சொல்லியிருக்கலாம், வி ஹோப்ட் பட் நவ் இட்ஸ் ஓவர். ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? அவர்கள் நினைத்தது முடிவு, ஆனால் காட்ஸ் நியூ பிகினிங் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வார்த்தை உருகுடுத்தது. அவுட் சைட் சேஞ்ச் இல்லைங்க, இன்சைடு ஃபயராக உருமாறணும். உள்ளம் உடைமை. அதாவது உங்கள் உள்ளம் தான் ரியலாக சேஞ்ச் ஆகணும். ஹார்ட் சேஞ்ச் ஆகும்போது லைஃப் முழுவதும் சேஞ்ச் ஆகுன்ற ஒரு தெளிவுரையை நமக்கு தருகிறார். அதை உணர்ந்து வாழ்வின் அர்த்தங்களோடு கடந்து வாழ்வோம். இறை ஆசிரியர் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அருள் ஆசிரியை உணர்ந்து வாழுகிற நாங்கள் நத்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற உணர்வோடு, கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற தெளிவுரையோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.